எத்தே இந்தாங்க பனங்கிழங்கு சாப்பிடுங்க. மறுமலை கடைக்கு போயிட்டு எப்போ வந்தா? இப்பதாத்தே வந்தேன். வர வழியில பனங்கிழங்கு வித்துட்டு இருந்தாங்க. நீங்க விரும்பி சாப்பிடுவீங்களேன்னு உங்களுக்காண்டி வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க தே சாப்பிடுங்க. இருக்கட்டும் மறுமலை, அதில் வச்சுட்டு போ. நான் பொறவை சாப்பிடுறேன். நான் என்ன சோறே சாப்பிடல. என்னத்தை சொல்றீங்க? நான் தான் காலையிலேயே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தானே போனேன். நான் உங்கள்கிட்ட சொல்ல தானே செஞ்சேன், கடைக்கு போயிட்டு வர நேராகவும் வயிறு பசிச்சுன்னா போட்டு சாப்பிடுங்க. நீ மணி எத்தனாச்சு? இவ்வளோ நேரம் ஏன் சாப்பிடாம இருக்கிறிய? இருக்கட்டும் மறுமலை, அதனால என்ன, வயிறு பசிச்சா நான் போட்டு சாப்பிட்டுருப்பேன். வயிறு பசிக்கவே இல்லை. சரி, நீ வந்ததுக்கு அப்புறமே போட்டு சாப்பிடலான்னு பார்த்தேன். கொஞ்சம் போல ஒரு பிளேட்ல போட்டு கொண்டு வா. சரிங்க தே, ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்போ போட்டு கொண்டு வரேன். எத்தே இந்தாங்க சாப்பாடு. என்ன மறுமலை, சிக்கனை செஞ்சிருக்கேன் இன்னைக்கு? ஆமத்தே, உங்கள்கிட்ட நான் கடைக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தானே போனேன். சிக்கன் குழம்பு வச்சு வச்சிருக்கேன், சிக்கன் பொரிச்சும் வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடுங்க. நீங்க தான் இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கிறீங்க. சரி சரி, முதல்ல சாப்பிடுங்க. எம் 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 எம். பரவாயில்ல, மருமவா சிக்கன் குழம்பெல்லாம் நல்லா டேஸ்டா தான் வச்சிருக்கா. ஆனாலும் ஒரு நாள் நமக்கு இவ்வளவு டேஸ்டா சிக்கன் குழம்பு வச்சு தர மாட்டாள. ஒண்ணுல உப்பள்ளி போடுவா, இல்லைன்னா உரைப்பள்ளி போடுவா. ஒருவேளை ஒழுங்கா சமைக்க படிச்சிட்டாளா, இல்லைன்னா நம்மகிட்ட ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருக்கான்னு தெரியலையே. இவ்வளவு நேரம் நம்ம சாப்பிடாம இருந்தேக்கு யாசுவாணி பார்த்தா ஏன் சாப்பிடலன்னு மட்டும் கேட்டுட்டு போறாளே. ஒன்றும் சரியில்லையே, ஏதோ வித்தியாசம் தெரியுவே. பனங்கிழங்கு வேற வாங்கிட்டு வந்திருக்கா. கேட்டா உங்களுக்கு பிடிக்கும்லான்னு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுங்க. ஒன்றும் சரியில்லையே. இருக்கட்டும் இருக்கட்டும், பார்த்துக்கலாம். சரி, எது எப்படி இருந்தா பனங்கிழங்கு வேஸ்டால போகும். சாப்பிடுவோம். எம் 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 எம். எத்தே எனக்கு 2 பனங்கிழங்கு தாங்க. ஐயோ, இப்பதான் நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன் மறுபடி. என்னத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டீங்களா? 10 கிழங்கு இருந்துல அத்தே அதுல. ஆமா மறுபடி, நீ வேற எனக்காண்டி ஆசையா வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னியா. சரி, கிழங்கு இருந்தா வேஸ்டா போகும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன். நீ முதல்ல சொல்லியிருந்தா உனக்கு நான் தனியா எடுத்து வச்சிருப்பேன். என்னத்த உங்கள்கிட்ட தனியா சொல்லுதுக்கு? நானும் இன்னைக்கு ஒரு நாளாவது சண்டை போடாம இருந்துடலான்னு தான் பார்க்க. செய்ய வேலை எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஒரு பொருளை கொண்டு வந்து தந்தா கொண்டு வந்து தந்தவையே சாப்பிட்டாவளா இல்லையான்னு கேட்டு தின்னணும். ஒரேடியா வச்சு அமுக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷி செய்யக்கூடிய வேலையா? என்னடி நீ ஊற பேசியிருக்கா? நானும் அமைதியா இருந்தா இஷ்டத்துக்கு வாங்கி வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. என்கிட்ட நீ தரும்போது என்ன சொன்னா, உங்களுக்கு பிடிக்குமே நீ வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னா, அதை நீ எடுத்துட்டு என்கிட்ட தர போல நினைச்சிட்டு நான் சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து கேட்டுருக்கணும். சாப்பிட்ட வரைக்கும் வந்து சண்டைக்கு இருக்கா? எப்படி வாங்கிட்டு வந்ததை நான் ஒத்தையில வச்சு திங்காம, சரி பாவம் வயசானவே சாப்பிட்டு போட்டு நீ கொண்டு வந்து தந்தம்ல என்ன சொல்லணும்? ஆமா, அப்படியே மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வாங்கி தந்துடா. 10 ரூபா கிழங்கு வாங்கிட்டு வந்துட்டு இந்த நிலைமைக்கா? நானாவது உங்களுக்கு அந்த 10 ரூபா கிழங்காவது வாங்கி தந்தேன். நீங்க இது வரைக்கும் எனக்கு ஏதாவது வாங்கி தந்துருக்கிறீங்களா? நான் வச்சா கடையில போய் இதை வாங்கினாலும் அதே வாங்க இதே வாங்க அப்படின்னு 1008 குறை மட்டும் சொல்ல தெரியுங்களா? என்னைக்காவது எனக்கு ஏதாவது நீங்க வாங்கி தந்திருக்கிறீங்களா? உங்க முகம் ஏதாவது வாங்கி தந்தாலும் அவளுக்கு ஏமல வாங்கி கொடுக்க அப்படின்னு தானே கேப்பிய? பேசுக அவ பேச்சு. சி, இப்படி ஒரு பொம்பளை உலகத்திலே பார்த்தது கிடையாதுப்பா. வார்த்தை அளந்து பேசு. நீ எனக்கு மாமியார் கிடையாது, நான் தான் உனக்கு மாமியார், தெரியுங்களா? பொல்லாத மாமியார், ஊரு உலகத்துல இல்லாத மாமியார் வந்து கிடைச்சிருக்கு எனக்கு. என்னடி இப்ப என்னங்கிற? ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்க. நீ பாட்டுக்கு வாய் இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பேசலாம் நினைச்சியோ? உங்கள்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசணும், உங்கள்கிட்ட போய் பேச வந்தேன் பாருங்க. என்ன சொல்லணும்? சின்ன பொண்ணு எப்பவுமே எதுக்கு எங்க அம்மா கிட்ட இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா? ஆமா, உங்க அம்மா கூட சண்டை போடணும்னு எனக்கு நான் ஆசை பாருங்க. அதனாலதான் இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன். நான் அப்படி சொல்லலாமா, எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு தானே கேட்கேன். அதே ஏன்டா கேட்கறியா? உங்க அம்மாட்டே போய் கேளுங்க. மாமியார பொல்லாத மாமியாரு. ஏமா என்னதாமா பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் 2 பேரும் சண்டை போட்டுட்டே தானே கிடக்குறியா? இந்த வீட்டுக்கு எப்ப வந்தாலும் ஒரே சண்டையா தான் இருக்கு. நிம்மதியா மனுஷனால வீட்டுல இருக்க முடியுமா? ஆமால, நான் தான் உன் பொண்டாட்டிக்கிட்ட தேடி தேடி போய் சண்டை போட்டுட்டு இருக்கேன். நான் அப்படி சொல்லலாமா, எதுக்கு சண்டை போட்டுக்கேன்னு தானே கேட்கேன். அதை உன் ஆசை பொண்டாட்டிட்ட போய் கேளு, என்கிட்டே வந்து கேட்டா. என்னம்மா இது? அவள்கிட்ட கேட்டா உங்ககிட்ட கேட்க சொல்ல, உங்ககிட்ட கேட்டா அவள்கிட்ட கேட்க சொல்ல, யாராவது ஒரு ஆள் சொல்ல வேண்டியதானே என்ன பிரச்சனை? நீ சொல்லுங்க, கேட்டுக்க. உன் அருமை பொண்டாட்டி இருக்கல, எங்க கடந்தோ உனக்காவோட பணங்கிழங்க வாங்கிட்டு வந்து தந்தா. எனக்கு பிடிக்குமே வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னா. சரி, எனக்கு தானே வாங்கி தந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தின்னுட்டேன். தின்னு முடிச்ச பிறகு வந்து நின்று எனக்கு 2 தாங்கன்னு சொல்லி கேட்டு சண்டை போட்டு கிடக்கா. சே, இதுதான் பிரச்சனையாகும். 2 பேரும் என்ன சின்ன பிள்ளைல நினைச்சிட்டு இருக்கிறிய? கிழங்க தின்னுட்டா பெண்ணை வாங்கிட்டான்னு சொல்லிக்கு. நீயும் சரியான ஆளுதாமா. அவ கொண்டு தந்த அண்ணா அவ தின்னாளா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு தின்றுக்கலாம்ல. ஒத்தையில இருந்து அவளுக்கும் தின்றுக்க, அப்படிதானே? ஏன் அவளுக்கு தரும்போது நான் என்ன சாப்பிடல கடை வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னா நான் வைக்காமல இருக்க போறேன்? நீயும் உன் பொண்டாட்டி தான் சப்போர்ட் பண்ணுவா. போ, அவ பின்னாடியே போயிட்டு தானே எதுக்கு இங்க வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கா? எப்படிமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 பேரும் கிடைக்கக்கூடிய காரணத்தை வச்சுதான் சண்டை போடுவீங்களா, இல்லன்னா சண்டை போடுறதுக்காண்டியே புதுசு புதுசா காரணம் எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களான்னு தெரியல. ஆமல, நான் தான் காரணத்தை கண்டுபிடிச்சு போய் சண்டை போட்டுட்டு இருக்கேன். கேட்காம ஒரு கேள்வி. நம்ம வேற ஊட்டிக்கு போறதை பத்தி பேசலான்னு வந்தோமே, இப்ப வேற 2 பேரும் வந்து சண்டை போட்டு இருக்காவ. இப்ப சொன்னா போண்டான்னு தான் சொல்லுவாவ. போறா பாத்துக்கிடலாம். என்னல அங்க குசு குசுனே பேசிட்டு இருக்கா? ஒன்னும் இல்லம்மா, ஆபீஸ்ல ஒரு சின்ன வேலை இருந்து மறந்துட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்து அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இவ வேற இப்பதான் சண்டை போட்டுட்டு போயிருக்கா. காப்பி கேட்டா தருவாளா இல்லையான்னு தெரியலையே. இன்னைக்கு நம்ம தான் காப்பி போட்டு குடிக்கணும் போல. லே மோனே, காப்பி அப்படியே தரமாட்டா, எனக்கு சேர்த்து காப்பி போட்டு வா. இதுக்கு ஒன்றும் குறவில்லை. இதெல்லாம் சண்டை போடைக்கு முன்னாடி வச்சிருக்கணும். இருங்க, போட்டு கொண்டு வரேன். என்ன செய்யுதுக்கு எல்லாம் என் தலையெழுத்து. ஆபீஸ்ல போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது காணாது. இதுல வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையை எல்லாத்தையும் நம்ம செய்யணும். இவ 2 சண்டை போட்டுட்டு அவ ரூம்ல போய் உட்காந்துருவா. நீங்க காலில இருந்து நல்லா டிவியை பாருங்க. என்னங்க, இந்தாங்க காப்பி எடுத்துடுங்க. என்ன சின்ன பொண்ணு இப்பதான் சண்டை போட்டுட்டு உள்ள போனா, காப்பியெல்லாம் போட்டு தரமாட்டான்னு நினைச்சு நீ என்னடா காப்பி போட்டு கொண்டு வந்திருக்கா? என்னங்க, கொஞ்சம் பக்கத்துல வாங்க. என்னம்மா? என்னங்க, நம்ம ஊட்டி ட்ரிப்பு பிளான் பண்ணிருக்கோம்ல, அதை பத்தி உங்க அம்மாட்ட பேசணும்ல, அதனாலதான் காப்பியை போட்டு கொண்டு வந்தேன். நானும் பேசலான்னு தான் வந்தேன். அதுக்குள்ள 2 பேர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறியா? சரி, புறம் பேசலாமனே விட்டுட்டேன். நானும் அதனால தாங்க எதுவுமே சண்டை போடாம அமைதியா இருந்தேன்.
அவியான அமைதியா இருக்க விடாவலாகும் என்னத்தையாவது செஞ்சு சண்டை போடாது தானே வழி வச்சுட்டு இருக்காவ. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்பவே பேசிருங்க அதை பத்தி. இப்பதானே சண்டை போட்டு முடிச்சிருக்கிறிய, கொஞ்ச நேரம் கழிச்சு அதை பத்தி பேசுவோம். நீங்க பேசுறீங்களா இல்ல நான் பேசட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நீ பேசுனேன்னா திருப்பி அதை வச்சு ஏதாவது சண்டை போடுவேன், நானே பேசுகிறேன். இந்தாங்க காப்பி எடுத்துடுங்க. நீங்களே இருந்து காப்பியை குடிச்சிட்டு உங்க அம்மாவுக்கு இந்த காப்பியை கொடுத்து காப்பி குடிச்சு முடிக்கக்குள்ள விஷயத்த பேசிருங்க. சரி சின்ன பொண்ணு பேசுகிறேன். ஏம்மா இந்தாங்க காப்பி எடுத்துடுங்க. என்னடா உன் பொண்டாட்டி வாண்டியதான் மந்திரம் ஓதிட்டு போறான்? என்னம்மா நீங்க சும்மா பேசதான் தப்பா, உடனே மந்திரம் ஓதிட்டு போறா, அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறிய. இப்படியே ஏதாவது வாய்க்கு போய் பேசிட்டு இருக்கனாலதான் சும்மா சும்மா சண்டை வந்துட்டே இருக்கு. சரி சரி அதை விடு, என்னத்த சொல்லிட்டு போறவோ ஆரம்ப பொண்டாட்டி. நீங்க முதல்ல காப்பியை குடிங்க, நான் சொல்லுங்க. காப்பியை குடிச்சு முடிச்சாச்சு, இப்ப சொல்லு விஷயத்த. ஏம்மா அது ஒண்ணும் இல்லம்மா, நானும் சின்ன பொண்ணு ஊட்டிக்கு போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதான் சரி உங்கள்கிட்ட சொல்லிடலாமேன்னு பார்த்தேன். ஓஹோ, மகாராணிக்கு வீட்டுல இருக்க முடியாதாகும், ஊர் சுத்தனமாகும். அவளும் எவ்வளவு நாள் தான் வீட்டு வேலையை செஞ்சுட்டு வீட்லயே அடைஞ்சு கிடக்க முடியும்? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க அவ்வளவா டூர் ஒன்றும் போகவே இல்லை. சரி அதான் ஒரு தடவை போயிட்டு வரலாமேன்னு பார்த்தோம். ஏன் நானும் அவளை மாதிரி வீட்டுல தானே இருக்கேன். ஏமா உங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்களுக்கு வெளியில அவ்வளவு தூரம் போக முடியாது, அதனால நீங்க வீட்லயே இருக்கிறீங்க. அதுக்காண்டி அவளும் அப்படியே வீட்டுல இருக்கணும்யா. என்னல குரலை வைத்து பேசிட்டு இருக்கா? ஏமா இல்லம்மா, அதான் சொல்லியாச்சுல. சரி மக்களே போயிட்டு வாங்கன்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொன்னா என்ன? நீங்க போயிட்டு எல்லாம் எனக்கு சோறு கறியில யார் வச்சு தருவா? ஏமா அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலைப்படாங்க. 3 நாளா பக்கத்து வீட்டு அக்கட்ட சொல்லி உங்களுக்கு சோறு தர சொல்லிடுறேன். சோறெல்லாம் உங்களுக்கு நேரத்துக்கு வந்துடும். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலையே படண்டா. அப்படியா? சரி சரி அப்படின்னா போயிட்டு வாங்க. அதை கொஞ்சம் சந்தோஷமா தான் சொன்னா என்னையா. காப்பியை குடிச்சாச்சுல, கப்ப கொண்டாங்க. ஓஹோ இதுதான் விஷயமோ? இதுதான் மகாராணி நம்மகிட்ட சண்டை போடாம நல்லவா வேஷம் போட்டு இருந்தாலும்